ஸ்ரீ ரேவா காண்டம் 64ஆம் அத்தியாயம். அகஸ்திய ஈஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும் அகஸ்தியேஸ்வர தீர்த்தத்தின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பின்னர் அரசரே, மனிதர்களின் பாவங்களை அழிப்பதற்காக படைக்கப்பட்ட மிகவும் அற்புதமான தீர்த்தமான சிறந்த அகஸ்தியேஸ்வர தீர்த்தத்திடம் செல்ல வேண்டும். மன்னா, அங்கு புனித நீராடல் எடுப்பதன் மூலம் ஒருவர் பிராமணவதம் என்ற பாவத்திலிருந்து விடுபடுகிறார். கார்த்திகை மாதத்தின் இருண்ட பாதியில் 14ஆம் நாளில் பக்தர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி தியானத்தில் ஈடுபட வேண்டும். அவர் பகவானை நெய்யால் நீராட்ட வேண்டும். தனது குடும்பத்தின் 21 தலைமுறையினருடன் இணைந்து அவர் ஈஸ்வர லோகத்திலிருந்து அல்ல நழுவிச் செல்வார். பின்னர் அவர் அனைவருக்கும் செல்வம், பாத அணிகள், குடை, நெய், போர்வை மற்றும் உணவு ஆகியவற்றை பரிசாக வழங்குவார். அனைத்து பரிசுகளும் கோடி மடங்கு அதிக நன்மைகளை பெறும். 64ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.